வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை 30வது பாடல். மொத்தமே 30 பாட்டு தான். இன்னைக்கு 30வது பாட்டு. அந்த பாடலை பாடுவதனால கேட்பதனால என்ன பயன் அப்படிங்கிறத ஆண்டாள் சொல்கிறாங்க. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தெறியல் பற்றவரான் கோதை சொன்ன சங்க தமிழ்வாலை 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். இன்றைய இளைய தலைமுறைக்கு முக்கியமானது என்ன? நல்ல படிப்பு, நல்ல பதவி, நல்ல மனைவி அல்லது கணவன், நல்ல சம்பளம், நல்ல வேலை, நல்ல குழந்தைகள், நல்ல குடும்பம், நிம்மதியான வாழ்க்கை, உடல்நலம், இதெல்லாம் தானே. இது எந்த நேரத்தில் வேணாலும் கெட்டு போயிடலாம். ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுது, தப்பாக போயிடுது. என்னதான் யோசித்து முடிவெடுத்தாலும் கடைசியில் தோற்று போகிறோம். இது எதனால் தெரியல. இதுக்கு என்ன செய்யறது? ஆண்டாள் சொல்கிறது, நாராயணனை வழிபடு. வங்க கடல் கடைந்த மாதவன். கடலை கடைஞ்சா என்ன வரும்? உப்பு தானே வரும். கடல் அதிகமாக இருக்கிறது என்னது? உப்பு. ஆனால் நாராயணன் கடைந்தால் நாராயணனுடைய அருள் பெற்று தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் மந்தார மலையை மத்தாக கொண்டு வாசுகி என்கிற சர்பத்தை கயிறாக கொண்டு கடைந்தார்கள். அமுதம் வந்தது. முதல்ல நஞ்சு வந்தது. அதை எடுத்து சிவபெருமான் குடித்தார். தொண்டையிலேயே நின்று போச்சு. நிற்க வச்சது பராசக்தி. அதனால தான் நீலகண்டன்னு பேர். கண்டன்னா தொண்டை, நீலம் நிறம். அந்த நஞ்சின் விஷத்தினுடைய நிறம் நீலம். நீல நிறமான தொண்டையை உடையவன் நீலகண்டன் சிவபெருமான். வங்க கடல் கடைந்த மாதவனை, கேசி என்கிற அரக்கனை கொன்றவன் கேசவன். திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி. திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி. தீ சே. இந்த வார்த்தையினோட முதல் எழுத்து தான் மோனை. மோனை ஒரே மாதிரி வந்தால் எளிதாக மனதில் உட்காரும், மனப்பாடம் பண்ண முடியும். திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தெறியல் பற்றவரான் கோதை. பெரியாழ்வார் பட்டர், அவர் தான் பெரிய பட்டர்மாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரங்கராஜ் பாண்டே மிக பெரும் அரசியல் விமர்சகர் இருக்கார் இல்லையா, அவர் பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். அதனால தானே என்னவோ அவர் மனசில் பட்டதை தைரியமாக சொல்கிறார். சரியா தப்போ? ஆண்டாள் அப்படி தானே, அந்த குணம் வரும்ல. ஆம், பற்றபரான் கோதை பெரியாழ்வாருடைய மகளான வளர்ப்பு மகள். ஆக்சுவலாக பிறந்த, அதாவது வழக்கமான வழியிலே பிறந்த மகளல்ல ஆண்டாள், கண்டெடுக்கப்பட்டவள். செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். இந்த 30 பாட்டையும் பாடி பெருமாள் முன்னாடி நிற்கிறதுனால இன்பம் வரும், நிம்மதி வரும். மகிழ்ச்சி வேறு, இன்பம் வேறு. இன்பம்னா நிம்மதி. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, துன்பத்துக்கு எதிர்ப்பதான் இன்பம். ஆனால் மகிழ்ச்சி கிடையாது. மகிழ்ச்சி வேறு, பீஸ் வேறு, ஹாப்பினஸ் வேறு. அதாவது நிம்மதி வேணுங்கிறாங்க எல்லாருமே. என்னது நிம்மதி? என்ன நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்? மகிழ்ச்சியில் தூக்கம் குறையும், சாப்பாடு குறையும், பசி குறையும். ஆனால் நிம்மதியில் அப்படி இல்லை. உடம்புல பசியும் தூக்கமும் குறைஞ்சா அது நார்மல் கிடையாது. ஆனால் நிம்மதியில் பசி நார்மலாக இருக்கும், தூக்கம் நார்மலாக இருக்கும். அப்போ நிம்மதி வேணுமா, சந்தோஷம் வேணுமா? நிம்மதி தான் வேணும். ஏன்னா உடம்பு நார்மலாக இருக்கணும். உடம்பு நார்மலாக இருக்கிறதுனா பசி நார்மலாக இருக்கணும், தூக்கம் நார்மலாக இருக்கணும். அப்படிப்பட்ட இன்பத்தை இங்கே என்ன அர்த்தத்தை தருதுன்னா நிம்மதியை தருகிறார் கண்டபெறான். குறிப்பாக பெண்கள். இந்த பெண்கள் தான் மார்கழி நோன்பு நோக்கிறார்கள். அதாவது விரதம் இருந்து பெருமாள் கிட்ட அதிகாலையில் போய் பாட்டு பாடி பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றாங்க. ஏன்னா பெண்கள் தான் குடும்பத்தினுடைய மையம். பொதுவாகவே எல்லா குடும்பத்திலையும் பெண் மையமாக இருக்கிறாள். ஆண் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கிறாங்க. அதனால தான் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் போட்டுக்கிற மாலையை கட்ட மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் இணையாமல் தான் இருக்கும். கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா மாலையோட கீழ்ப்பக்கம் இப்படி தோல்ல இப்படி மாலை இருக்கும், கீழே கட்டாமல் இருக்கும். ஏன்னா ஆண்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறவர்கள் என்பதாக அர்த்தம் பெண்களை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது. எனவே பெண்கள் எப்பொழுதுமே குடும்பத்தினுடைய நலம் விரும்புகிறவர்கள், தன்னுடைய நலத்தை பிரதானமாக வச்சுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட குணமுடைய பெண்கள் விரதம் இருந்து நல்ல கணவன் வேண்டும், அல்லது நல்ல ஆண்மகன் வேண்டும், நல்லவன் வேணும், அல்லது நான் சொன்ன கெட்டவன் கூட நல்லவனாக மாறுற அளவுக்கான என்னுடைய சொற்களுக்கு ஆற்றலை நீ தரணும் அப்படின்னு ஆண்டாள் பக்தர்களை வேண்ட வைக்கிறார். கண்ணபிரான் அதை தருவார். ஏன்? உப்பு இருக்கிற கடலை
மீன் இருக்கிற கடலை, முத்து இருக்கிற கடலை அமுதம் விளைவிக்க வைக்கிற ஆற்றல் உள்ளவன் கண்ணபிரான். வங்க கடல் கடைந்த மாதவன். இந்த திங்கள் திருமுகம்ங்கிறார். திங்கள்னா சந்திரன். சந்திரனோட சிறப்பு என்னன்னா அமுதம் கொட்டுவர், அமுதத்தை விளைவிப்பர். அதுதான் சிறப்பு. பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சங்கத் தமிழ்வாலை 30 தப்பாமே. சங்கத்தமிழ் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், கொஞ்சம் இனிமையானது. தமிழினுடைய சிறப்பு என்னென்னா அந்த மொழிக்கே ஒரு சிறப்பு இருக்குது. சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் அந்த தெய்வீக ஆற்றல் உண்டு. நம்மளே பார்க்குறோம், சில பேருடைய முகம், சில பேருடைய பேச்சு ஒரு மாதிரி டிவைனாக இருக்கும். இந்த பாசிட்டிவ் வைபுமாங்க. ஜெயகாந்தன், ஜெயமோகன், சுஜாதா, கண்ணதாசன் இவங்களெல்லாம் ரொம்ப பாசிட்டிவ் வைப் உள்ளவங்கம்பாங்க. பாலகுமாரன் நிறைய பாசிட்டிவ் வைப் உள்ளவர். அவருக்கு பாசிட்டிவ் வைப் கொடுத்தது யோகி ராம் சுரத்குமார்னு சொல்லுவாங்க. ஆகவே இப்படிப்பட்ட தெய்வீக ஆற்றல் நமக்கு வந்து நாம் பிறக்கும் பொழுதே பாவ புண்ணியத்தோடு தான் பிறக்கிறோம். பாவம் குறைந்து புண்ணியம் அதிகமாகி நாம் புண்ணியத்தை நம்முடைய பரம்பரைக்கு சேர்த்து வைப்பதற்கு இந்த பாட்டை படிக்க வேண்டும். இந்த மார்கழியோடு முடிச்சிட வேண்டாம். தினமும் ஒரு பாட்டை, அதாவது மார்கழி மாதம் தினமும் ஒரு பாட்டு பாடுறோம், அப்படியே தொடர்ந்து தினமும் ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணி பெருமாள் கிட்ட போய் சொல்கிறது தான் நல்ல பண்பு, இளைய தலைமுறைக்கு நல்லது. அதை செய்யணும். அதாவது கடவுளை நம்பாதவர்கள் கூட தமிழ் மீது ஆர்வமுடையவர்கள், தமிழ் பற்றுடையவர்கள் இல்லையா? மதிப்பிற்குரிய சீமான் முருகன் மீது பக்தியுடையவர், தமிழ் பற்றுடையவர். திருமாவளவன் தமிழ் பற்றுடையவர், நல்ல தமிழ் பேசுகிறவர். இவர்கள் எல்லோருக்குமே நீங்கள் கேட்டு பாருங்கள், தமிழ் மீது நல்ல ஆளுமை வர வேண்டுமென்றால், தமிழ் நன்றாக பேச வேண்டுமென்றால், எழுத வேண்டுமென்றால் ஆண்டாளை நீங்கள் படித்து தான் ஆகணும். ஆமாம், நீங்கள் கடவுளை நம்புங்க, கண்ணபிரானை நம்புங்க, நம்பாமல் போங்க. ஆகவே ஆண்டாளை தமிழை விரும்புகிறவர்களும் தவிர்க்க முடியாது. வாழ்க்கையில் நிம்மதி வேணும்னு நினைக்கிற கடவுள் நம்பிக்கை உடையவங்களும் தவிர்க்க முடியாது. நாத்திகர்களும் தமிழ் ஆர்வலர்களாக இருந்தால் ஆண்டாளை தவிர்க்க முடியாது, நம்மாழ்வாரை தவிர்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆளுமை பெற்றவர்கள் இந்த இருவரும் என்று பெரும் பெரும் தமிழ் விமர்சகர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவேதான் கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார், அவர் கடவுள் நம்பிக்கை உடையவர், அவர் சொல்லியிருக்கிறார். ஜெயகாந்தனே மிகுந்த பரிச்சயமும் அறிவும் உடையவர். எதன் மேலே? 4000 திவ்ய பிரபந்தத்தின் மேலும், சைவ இலக்கியங்களின் மேலும், சித்தர் பாடல்களின் மீதும். எனவேதான் இளைய தலைமுறை இந்த மார்கழி மாதம் முழுக்க 30 பாட்டை சொல்லுவது மட்டுமல்லாமல் வாழ்நாள் முழுக்க தினம் ஒரு பாட்டை சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்வது அவர்களுடைய இன்றைய இயந்திரத்தனமான வாழ்க்கையிலே இருக்கிற உராய்வுகளை குறைக்கிற எண்ணெயாக இந்த திருப்பாவை இருக்கும். நிச்சயமாக இன்றைய அவர்களுடைய அவசர வாழ்க்கையில் பணமே பிரதானம் என்று ஓடிக்கொண்டே இருக்கிற அவசர வாழ்க்கையில் பலவிதமான தெளிவை, புத்தியை, வழிகாட்டுதலை தந்து அவர்களை முன்னேற்றும் என்பதிலே ஐயமில்லை. ஆண்டாள் திருவடிகளே சரணம், பெரியாழ்வார் திருவடிகளே சரணம், நாமகிரித்தாயார் திருவடிகளே சரணம், நரசிம்மர் திருவடிகளே சரணம், ஆஞ்சநேயர் அடிகளே சரணம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ், தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.